வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அண்ணாமலையார் அன்னதான சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலையில் ராகவேந்திரர் கோவில் எதிரில் ஸ்பாஷா ஹோட்டல் அருகில் உள்ளது. நீங்களும் அன்னதானம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக வாங்க. வெறும் 3000 ரூபா கொடுத்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், இந்த மூணுத்தில் ஒரு சாதம் எதனா ஒன்று, அப்பளம், ஊறுகாய், குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, டீ குடிக்க காசு, இவை எல்லாம் 3000 ரூபாக்குள்ளே தரோம். நீங்களே நேரில். இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களை உட்கார வச்சு உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கெல்லாம் யாகமும் செய்யப்படும். இந்த யாகமும் செஞ்சு அன்னதானம் உங்கள் கையாலேயே நீங்களே நேரில் என்ன பண்ணலாம், உங்கள் கைகளாலே தரலாம். அவ்வளோ அரிய வாய்ப்பு இருக்குது, தவற விடாதீங்க. யாருன்னா அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலி அனுப்புங்க. அவங்க மூலிமா சாதுக்களுக்கு அன்னதானம் செய்யட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை போடுறோம். பசி தீர்ப்பது என்பது ஒரு மகத்தான பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு இதை பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். இதை யாராவது ஒருத்தருக்கு கொடுத்து பலன் பெற செய்யுங்க. உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். நல்லதை பார்ப்பது அரிது, நல்லதை கேட்பது அரிது, நல்லதை செய்வது அரிதிலும் அரிது. அதுபோல் நல்லது செய்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள், எவ்வளோ வயசானவர் பாருங்கள். இது மாதிரி வயசானவங்களுக்கு உணவு கொடுக்குறதுல நமக்கு நன்மை தான் நடக்கும். ஆகவே கவலை வேண்டாம், தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அந்த தேவையை பிரார்த்தனையாக இறைவனிடம் வைப்போம். அது கண்டிப்பாக இறைவன் தீர்த்து வைப்பார். கவலை வேண்டாம். அண்ணாமலையாரின் பெயரால் நடைபெறுவதால் அண்ணாமலையாரின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கே நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்வில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாங்க, ஜோதிடம் பார்க்குறோம். நட்சத்திர மந்திர பரிகார யாகம், அதாவது சித்தர்கள் கையாண்டது, ராஜாக்கள் கையாண்டது, மாந்திரீக தாந்திரீக பரிகார யாகம்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ம நட்சத்திர மந்திரத்தை நாம் உச்சரித்தோம்னா 27 முறை நம்ம பீடைகள் அனைத்தும் ஒழிந்து, நம் பிறவி கர்மவினை ஒழிந்து நமக்கு நல்லதே நடக்கும். இது வேத சத்தியம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கவலை வேண்டாம். எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி சுலபமாக போட்டுருக்கேன், பாருங்கள். நீங்களே நீங்களே கூட அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் வாங்க. ஒரு 3000 ரூபா கொடுத்தா போதும். நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு 3000 ரூபா நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா உங்கள் பேரில் யாகம், அன்னதானம், இந்த போன்ற சேவைகள்லாம் செய்யலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். பார்க்குறவங்களுக்கு என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாமே ஒரு கணக்கில் தான் நடக்குது. அது இறைவன் போட்ட கணக்கு, நம்ம போட்ட கணக்கு இல்லை. இறைவன் போட்ட கணக்கில் தான் எல்லாமே நடக்குது. ஆகவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவன் கணக்குலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம போடலாம் 1000 கணக்கு, அவன் கணக்கு இருந்தால் தான் நமக்கு அது நடந்து வரும். ஆகவே உங்களுக்கு தேவையான புண்ணியம், இவங்களுக்கு தேவையான பசிக்கு உணவு, ரெண்டும் ஒரே டைமில் நடந்த மாதிரி இருக்கும். ஆகவே தான் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அன்னதான சேவை தொடங்கி இருக்குது நம்ம தான். உங்களால் முடிஞ்சால் இந்த காணொலியை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அன்னதான சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களே அவங்க கையாலேயே அன்னதானம் பண்ணிவிட்டு யாகம் பண்ணிவிட்டு போட்டோம். புண்ணியமாக தான் அவங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாமே இறைவனின் திருவருளால் தான் நடக்கிறதே. மூச்சு காற்று உள்ளே போகிறதும், மூச்சு காற்று வெளில வர்றதும் அவன் செய்கிற செயல் தான். எல்லாமே அவன் செயல் என்பது போல் எல்லாம் அவன் செயல்.